ஓம் நம சிவாய். நாம் தமிழர் கட்சி தோற்பதற்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க கார்ப்பரேட் எதிராக அரசியல் பண்ணுறது தான் மிக முக்கியமான காரணம். எல்லா கட்சிக்காரங்களும் ஏன் நம்ம பிஎம் முதல் கொண்டு அதானி அம்பானி போன்று இவங்களுக்கு ஆதரவாக தான் ஆட்சி அமைக்கிறாங்க. முழு மக்களோட வரி பணத்திலேருந்து அவங்களுக்குலாம் லோன் போட்டு கொடுக்குறாங்க. லோன் கட்டலனாலும் கேட்க போகிறதில்ல. மல்லையா போன்றவர்கள்லாம் வெளிநாடு தப்பிச்சு போய் நல்லா நீரவ் மோடி போன்றவர்கள்லாம் தப்பிச்சு போய் ஜாலியாக இருக்காங்க. பட் மக்கள் விவசாயிகள் கடன் கட்டலாம் மட்டும் வீட்டை ஜப்தி பண்ணுறது, டிராக்டர் ஜப்தி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை மட்டுமே முதன்மையாக கொண்டு, அது இல்லாமல் இயற்கை விவசாயத்தை மட்டும்தான் அவங்க முதன்மையாக கொண்டு செயல்படுறதுனால கார்ப்பரேட்டால் நம்ம தமிழகத்தில் எந்த ஒரு தொழிற்சாலையும் நிறுவ முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் இவங்க தோற்கிறதுக்கு உண்மையான காரணம். கார்ப்பரேட் நினச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் உண்மையான ஒன்று தான். கார்ப்பரேட்டால் தான் சில அரசாங்கங்கள்லாம் செயல்பட்டு வருகின்றது. நம்ம இந்தியாவிலேயே அப்படி தான் நடக்கின்றது. நம்ம தமிழ்நாட்டிலையும் சில தொழிற்சாலைகள் இப்போ சில கார் கம்பெனி, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி போன்ற கம்பெனிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட இயற்கை நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மூலப்பொருட்கள் கிடைக்குதோ அதை எல்லாமே சுரண்டி எடுத்துட்டு அவங்க நல்லா ஏர்ன் பண்ணி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டிட்டு மக்களை ஒரு தொழிலாளியாக மட்டுமே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைப்பாட்டை நீக்கிறது தான் சீமானோட கொள்கை. அதாவது இந்த தமிழகத்தில் என்ன கிடைக்குமோ அதை வச்சு உள்நாட்டு உற்பத்தி மாதிரி நம்மளோட தமிழகத்துக்குள்ளேயே உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துறது. வெளிநாட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த எதிரை சந்தைப்படுத்திடுவாங்க. அந்த மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பொருட்களை எடுத்துகிட்டு காசு வைப்பாங்க. அந்த ஒரு கொள்கையை ஒரு நிலைப்பாட்டினால வைக்கிறனால எந்த ஒரு அடுத்த மாநில பொருளோ வெளிநாட்டு பொருளோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வராதுங்கிறதுனால கார்ப்பரேட் நிறுவனங்கள் சதியாலே தான் இவங்க இத்தனை தடவையும் தூக்குறதுக்கு முக்கியமான காரணம்.